Hello friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்த ஹோம் டூர் வீடியோ பார்க்கலாம். நாங்க வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ள தான் இருக்கோம். இங்க வந்து கிட்டத்தட்ட 200 வீடுகளுக்கு மேல இருக்கு. இது வந்து எல்லாமே வந்து ஒரு 20 வருஷம் பழைய வீடுகள். 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும். எல்லாமே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம். அதனால தான் எல்லாம் பெருசா இருக்கு. இதுல வந்து ஒரு ஊஞ்சல் போடலாம்னு இருக்கேன் அலான்ட்ராக்கு. எங்க போனாங்க? அலான்ட்ராவை காணுமே. வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா இடத்துலையும் அழகாக இந்த மாதிரி பச்சை பசேன்னு புல் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கெல்லாம் அழகாக தான் இருக்கும். ஆனால் வாரம் வாரம் புல் வெட்டுறது வந்து ஒரு பெரிய வேலை. நிறைய பேர் வந்து ஆள் வச்சு புல் வெட்டுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு $50 ஆகும் ஒரு தடவை புல் வெட்டுறதுக்கு. அதனால் நாங்களே புல் வெட்டுவோம். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் புல் வெட்டுறதுக்கு. இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால புல் வெட்டலைன்னா நோட்டீஸ் அனுப்புவாங்க. புல் வெட்டுறியா ஃபைனை கட்டுறியான்னு. அதே மாதிரி குப்பையை வெளியே வச்சா நோட்டீஸ் அனுப்புவாங்க. குப்பையை எடுக்கிறியா ஃபைனை கட்டுறியா அப்படின்னு கொஞ்சம் நிறைய தொல்லை கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறனால. வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரானதுமே இங்கே வந்து ஒரு சின்ன ஃபார்மல் லிவிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சோஃபா காஃபி டேபிள் அந்த மாதிரி போடுவாங்க. வெளியிலேருந்து யாராச்சும் கெஸ்ட் வராங்க அப்படின்னா இங்கே உட்கார வச்சு பேசுறதுக்கு அந்த மாதிரி வசதியாக இருக்கும் அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி ஃபார்மல் கெஸ்ட் யாரும் வரப்போகிறதில்ல. வர்ற கெஸ்ட் எல்லாரையும் அப்படியே கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் டேரெக்டாக. இதில் வந்து ரொம்ப முக்கியமான பொருட்கள் மட்டும் வச்சுருக்கேன். பென் பென்சில் அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறமா ரொம்ப முக்கியமான க்ளவுஸ் இருக்குது வெளியே போகிறப்போ போட்டு போகிறதுக்கு. அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக் அந்த மாதிரி உடனே எடுத்துகிட்டு வெளியே போகிற பொருட்கள் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். முன்னாடி இது ஃபுல்லாக அலான்ட்ராவோட ட்ரெஸ் அலான்ட்ராவோட திங்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். இப்போ வந்து அவள் கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால உள்ளே எதையுமே வைக்க விட மாட்டா. எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவா. எனக்கு வந்து 2 வேலை. அதனால இது ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன். காலியாக இருக்குது. அவள் வளர்ந்ததுக்கப்புறமா வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். சும்மா தான் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக டைனிங் டேபிளும் சோஃபாவும் வாங்கணும்னு ஆசை. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது, நம்ம உட்காந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறப்போ அவங்க வீட்டிலலாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு நானும் வாங்கினேன். ஆனால் வந்து வாங்கின அன்னைக்கு மட்டும்தான் இதில் உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வழக்கம் போல் கிச்சனுக்கு பக்கத்தில் கீழே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வாங்கி யூஸே இல்லை, ஒரே ஒரு நாள் தான் யூஸ் ஆச்சு. அப்புறமா வந்து நான் கிராஃப்ட்டு தையல் பண்ணுறப்பெல்லாம் கீழே உட்காந்து தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி அதுக்கு இப்போ வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ வந்து தையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதுக்குள்ளே தான் என் தையல் ஆவணங்கள்லாம் வச்சுருக்கேன். லேஸ், நூல் கட்டை, அப்புறம் மெஷரிங் டேப் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துணி வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் ஆரம்பிக்கலை. மேலே வீட்டில் இருக்குது கீழே வீட்டில் இருக்குதுன்னு நம்ம வீட்டுக்கும் வாங்கினா பாதி நேரம் நான் ஏதாவது காய வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அப்புறமா இந்த செவரில் வந்து ஃபுல்லாக நம்மளோட யூடியூப் அவார்ட்லாம் இங்கே வச்சுருக்கேன். கதை ஓப்பன் பண்ணோன்னா தெரிகிற மாதிரி ஒரு பந்தாக்கு வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து நான் சும்மா பண்ண ஒரு சின்ன மரம். டெய்லி அலான்ட்ரா இதுலேருந்து ஒரு 10 இலையை பிச்சு போடுவா. நேற்றுக்கும் பிச்சு போட்டிருக்கா இங்கே எல்லாம். அப்புறம் மறுபடியும் நான் ஒட்டி வைப்பேன். மறுபடியும் பிச்சு போட்டுகிட்டே இருப்பாள். அப்புறமா இது வந்து அலான்ட்ராவோட ரொம்ப ஃபேவரட்டான எலி. எனக்கு வந்து ஒரு வாட்டி கையில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி பேண்டேட் ஒட்டி வச்சுருந்தேன். அதே மாதிரி அவளுக்கு எலிக்கும் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பேண்டேட் ஒட்டி வச்சுருப்பா. ரொம்ப அழுக்கு பண்ணி வச்சுருக்கா. ஸ்கெட்சு க்ரையான் எல்லாம் இது மேலே தான் அடிப்பா. அங்கங்கே மஞ்சளும் தேய்ச்சி வச்சுருக்கா. எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போவா. அடுத்தது கிச்சன். இப்படி போனாலும் கிச்சன் வரும், அப்படி போனாலும் கிச்சனுக்கு போகலாம். அப்புறமா இங்கே வந்து ஸ்டவ் இருக்குது. நாங்கள் வந்து இது வரைக்கும் இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து காயில் ஸ்டவ் தான் இருக்கும். அது வந்து சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து கேஸ் ஸ்டவ் தானே இருக்கும். எனக்கும் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. பார்த்தா இந்த வீட்டில் வந்து கேஸ் கனெக்ஷனோட இந்த ஸ்டவ் வந்தது. ரொம்ப குஷி ஆயிடுச்சு எனக்கு. கேஸ் ஸ்டவ்வில் சமைச்சாலே சீக்கிரமாக ரெடியான மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மண் சட்டியில் சமைக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக சும்மா மசாலா டப்பா அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த கிச்சனுக்காக தான் இந்த வீடியோ வாங்கினோம். நாங்கள் வீடு பார்க்குறப்போ எனக்கு வந்து 2 கண்டிஷன் தான். கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்புறமா வந்து மாடி வீடு வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருமே ஒரே ஃப்ளோரில் இருந்தால் தான் எல்லாமே வந்து பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கிச்சன் வந்து கொஞ்சம் ஓப்பன் டைப் தான். வீட்டோட நடுவில் வந்து கிச்சன் இருக்கும். அதை சுற்றி தான் மீதி எல்லா ரூமுமே இருக்கும். அப்போ வந்து பாப்பா என்ன பண்ணுறா, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கண்காணிச்சிட்டே இருக்கலாம். யாரும் நம்ம கண் பார்வையிலேருந்து தப்ப முடியாது.
இது வந்து 20 வருஷம் பழைய வீடுங்கிறதுனால இந்த வீடை நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு வந்து ஒரு ஆள் ஹையர் பண்ணோம். அவர் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தருவார். அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருந்தாரு, இந்தந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டோட ஓனர் வந்து கூரையை ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணல, அதனால வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறதுனால மழை பெஞ்சா தண்ணி உள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னார். என் ஹஸ்பண்ட் வேற, பாரு வீடெல்லாம் ஒழுகிட்டு இருக்கு, வேறையும் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் பாருங்க கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி தலைகீழ நின்று இந்த வீடை வாங்கினோம். பெரிய ஓட்டை இருக்கிற 1-2 இடத்துல வந்து பக்கெட் வச்சுருக்கோம் மழை தண்ணியை பிடிக்கிறதுக்கு. அடுத்தது எதுவும் பெரிய புயல் வராமல் இருந்துச்சுன்னா நல்லது, கூரை தப்பிச்சிரும். 1-2 வருஷத்தில் மாற்றணும். இந்த வீடை நாங்கள் வாங்குறப்போ நாங்கள் வந்து 5% தான் டவுன் பேமெண்ட் போட்டோம், மீதி 95% வந்து பேங்க்கோட லோன். நாங்கள் வந்து முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட $1300 போல் மாதம் மாதம் வாடகை ரெண்ட் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 1500 கிட்ட கட்டுறோம். 1000 வந்து அசலுக்கும் வட்டிக்கும் போகும், 500 வந்து டேக்ஸ்க்கு போகும். இங்கே வந்து டேக்ஸ் ரொம்ப அதிகம். வருஷம் வருஷம் கவர்மெண்ட்க்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட $6000 வந்து டேக்ஸ் கட்டுவோம். நம்ம கட்டக்கூடிய டேக்ஸை வச்சு கவர்மெண்ட் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு நிறைய செய்வாங்க. அங்கே இருக்கிற பார்க், அப்புறமா வந்து லைப்ரரிஸ்க்கு நிறைய பண்ணுவாங்க. இங்கே வந்து ஸ்கூல் இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் பணத்துலேருந்து தான் ஸ்கூலுக்கு வந்து எல்லாமே இலவசமாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்கூல் வந்து ஃப்ரீ தான் இங்கே. கிச்சன்லேருந்து இந்த சைடு வந்தோம் அப்படின்னா வீட்டோட பிளான் படி இதுதான் வந்து ஃபேமிலி டைனிங் ஏரியா. ஆனால் வந்து ஒரு 3 மானிட்டரோட பிரம்மாண்ட செட்டப்பில் இருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க இதில் தான் நான் உட்காந்து எடிட் பண்ணுவேன்னு. இதில் வந்து என்னை உட்கார விட்டதே கிடையாது. என் ஹஸ்பண்ட் ஒரு ஆள் ஒர்க்குக்காக வச்சுருக்காங்களான்னு நினைப்பீங்க, அதுவும் கிடையாது. ஃபுல் டைம் உட்காந்து கேம் விளாடுவாங்க. கேம் விளையாடுறதுக்கு மட்டுமே இந்த கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. என்னோட கம்ப்யூட்டர் வந்து இந்த ஓரமாக பாவமாக உட்காந்துருக்கு. இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம். ரொம்ப பழைய கம்ப்யூட்டர் தான். நானும் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன், இன்னும் பண்ணலை. இது வந்து ரொம்ப பழசுங்கிறதுனால வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதில் வந்து முக்கியமாக வரக்கூடிய லெட்டர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்புறமா இது வந்து நாங்கள் வந்து 5 வருஷமாக செலவு பண்ண கணக்கெல்லாம் இதில் எழுதியிருக்கோம். வீட்டுக்கு வாங்குவோம்ல எல்லா பொருட்கள், மளிகை எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஜூன் 2015 ஆரம்பிச்சிருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா மாதமுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் என்னென்ன செலவாகுது அப்படின்னு சொல்லி எழுதி இதில் வச்சுருப்போம். 5 வருஷமாக இருக்குது, இங்கே வச்சிடலாம். அடுத்தது இதுதான் வந்து லிவிங் ரூம். நானும் அலான்றாவும் இங்கே தான் உட்காந்துருப்போம். இது வந்து அவளோட கிரிப்ல இருந்த பெட்டு. அவள் வந்து அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தூக்கி போட்டிருக்கோம். பகல் ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்துருப்போம். இங்கே தான் உட்காந்து அவள் விளாடுவான், நான் இங்கே உட்காந்துட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். இதை திறந்தா நல்லா வெளிச்சம் வரும் காலையில். இதுதான் வந்து நம்ம கட்டின பெட்டு. செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறமா இந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஃபேமாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஸ்பான்ஜில் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் அடிப்படாது. அவள் வந்து இதில் தான் வந்து ஏரியே படித்தா. இதை வந்து எடுக்கவே விட மாட்டேன், இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி இன்னும் அதிலே போட்டு வச்சுருக்கோம். எப்போ பார்த்தாலும் இதில் வந்து உட்காந்துருப்பா. அப்புறமா இந்த சைட் ஃபுல்லாக அவளோட டாய்ஸ்லாம் வச்சுருக்கோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 2 பேரும் இங்கேயே தான் இருப்போம். அவள் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ரொம்ப ஜாலியாயிரும், குஷியாயிரும். அப்புறமா இங்கே வந்து ஃபயர் பிளேஸ் இருக்குது. இது வந்து ஃபேமிலி ரூமில் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வைப்பாங்க. ஏன்னா குளிர்காலத்தில் அப்போ வந்து இதில் வந்து தீ போடுவாங்க, அப்போ வந்து கொஞ்சம் சூடாக வெதுவெதுப்பாக இருக்கும்ல, அதுக்காக. நாங்கள் வந்து வீடு வாங்குறப்போ அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, அவங்க சொன்னாங்க இந்த ஃபயர் பிளேஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னு. எனக்கு ஒரே குஷியாக போச்சு. எனக்கு என்ன பயம்னா, ஒரு வேளை தீ போட்டு ஏதாவது வீடு எரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அப்புறமா ஒர்க் ஆகலான்னு சொன்னோன்னா ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டோம். நம்ம எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால வந்து பிரச்சனையே இல்லை. அப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து அலான்ட்ராவோட லைப்ரரி. அவள் வந்து புக்ஸ் வந்து கொஞ்சம் படிப்பா, அவளுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். அந்த பிக்சர்ஸ் படம்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதை வந்து டெய்லி கொஞ்ச நேரம் இங்கே வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இங்கே உட்காந்துருப்போம். போதும், முதல்ல இந்த புக் படிப்புமா? ஓகே. Good job. அப்புறம்
பாய் பாய். கிச்சன்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம், இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரூம். அப்புறமா இங்கே வந்து ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி வச்சுருக்கேன். நெயில் கட்டர், அப்புறமா வந்து சில்லற காசு, கீ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து எப்போவுமே ஒரு பேக் தொங்க விட்டுருப்பேன். கடைக்கு போகிறப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம்ல, பிளாஸ்டிக் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து இன்னொரு பெட்ரூம், இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். இது வந்து நாங்கள் வாங்குறப்போ வந்து ரொம்ப பழைய கார்பெட் தான் இருந்தது. நாங்கள் வந்து இந்த ரூமை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கடையில் கேட்குறப்போ இந்த ரூம்க்கு ஆகக்கூடிய அந்த மெட்டீரியல் செலவை விட ஆளுங்களுக்கு வந்து அதிகமான காசு கேட்டாங்க. நாங்களே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கார்பெட்டை பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளோரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி உட்டு போட்டு வச்சோம். ஆனால் இன்னும் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணல, சைடெல்லாம் அப்படியே தான் விட்டு வச்சுருக்கோம். இனிதான் சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இன்சுலேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ஷீட் மாதிரி இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக கீழே விரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன பலகை மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இதை வந்து வச்சு அடிச்சுட்டே வரணும், அப்போ வந்து சரியாக வந்துடும். இந்த ரூம்லேயும் அதே மாதிரி தான், கீழே வந்து கார்பெட் போட்டிருந்தாங்க, ரொம்ப அழுக்காக இருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பலகை அடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் வந்து பண்ணலை. சிமெண்ட்டே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இது வந்து நம்மளோட யூடியூப் கிச்சன், அதோட அட்டாச் பாத்ரூம். இது அடுத்தது இந்த சைடில் வந்து ஒரு சின்ன பாத்ரூம். அப்புறமா இங்கே வந்து வாஷர் ட்ரையர் வைக்கிறதுக்கு ஒரு ரூம். மேலே வந்து இந்த பாத்திரம் கழுவுற லோஷன் அந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாம் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து அந்த சைட்லேருந்து ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கராஜ், கார் பார்க்கிங். இங்கே வந்து நம்ம வெளியே போயிடலாம். இது வந்து நம்ம வீட்டோட பின்னாடி சைடு ஒரு சின்ன கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கார்டன் வீடியோவை நான் சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். டாடா பாய். பாய் பாய்.